உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி வேதத்திலிருந்து ஒரு 4 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைவிடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்தான். அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் தேவனை வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நொடியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலை வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பிரியமானவர்களே, நரகத்துல பரலோகத்துல நேரடியாய் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது நாம் வாசிக்க முடிகிறது. லாசரு என்று ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் இருக்கிறதாகவும், அவன் ரொம்ப ஏழ்மையிலும் கொடுமையான ஏழ்மையான ஒரு மனிதன். அதே போல செல்வந்தன், உலக பணக்காரர்கள் முதல்ல ஒரு பணக்காரன் கூட வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு பணக்காரன், ரத்தாம்பரமும் அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்தவனும் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்தவனும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவனும் 2 பேரும் ஒரு நாள் மரித்து போகக்கூடிய ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, மரித்து போய் ஆபிரகாம் மடியில இந்த லாசர் எனக்கூடிய இந்த ஏழ்மையான ஒரு மனிதன் ஆபிரகாம் மடியில போய் தேற்றப்படுகிற ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த செல்வந்தர் என்ன செய்றாரு? வேதனைப்படும் பொழுது தன் கண்களை ஏறிட்டு தூரத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய மடியில இந்த லாசர் தேற்றப்படுகிற ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்லுறாரு, இங்கிருந்து சத்தமாய் கூப்பிட்டு, ஆபிரகாமே, தகப்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த லாசருடைய கையில ஒரு சொட்டு தண்ணியை நாவை குளிர்வதற்கு அவனை அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறான். ஆபிரகாம் சொல்றார், மகனே, நீ பூமியில நல்லா வாழ்ந்த சுகமோகமா இருந்த எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்ட. ஆபிரகாம் அப்படி கிடையாது. அங்க வேதனையும் அவன் பல கஷ்டங்களையும் அனுபவிச்சான். அதனால இங்க அவன் தேற்றப்படுகிறான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காரியத்துல நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் உண்டு. பிரியமானவர்களே, முதல் காரியம் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த தூரத்துல இருந்து கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது ஆபிரகாமனுடைய மடியில இந்த லாசரு படுத்திருக்கிறான் என்கிறக்கூடிய ஒரு நினைவு அவனுக்கு உண்டாகிறது. இது நரகத்திலிருந்து ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இவன் பார்க்கிறான். இவன் பூமியில வீட்டு வாசல் அருகில உட்கார்ந்து இருந்த மனுஷன் அல்லவா என்று சொல்லி கூப்பிட்டு அவன் கையில ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு என் நாவல குளிர செய்யுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது. அப்ப பரலோகத்துல இருக்கக்கூடிய மனுஷனை நரகத்துல இருக்கிற மனுஷன் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பார்த்து அங்க அவங்க சுகபோகமாய் வாழுகிறதை பார்க்க முடியும். இந்த வேதனையை அவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனா இங்கிருந்து அங்க செல்வதற்கு, அங்கிருந்து இங்க உள்ள வருவதற்கு யாருக்கு என்ன செய்ய இல்ல, வழி கிடையாது. ஒரே வழிதான், இங்க நரகத்துக்கு அங்க பரலோகத்துக்கு 2 வாசல் தான். இங்கிருந்து அங்க யாரும் போக முடியாது, அங்கிருந்து இங்க யாரும் வர முடியாது. ஆனா ஆபிரகாமுடைய சத்தத்தை இவன் கேட்கிறான், மனே, நீ தேற்றப்பட்டு விட்டாய், நீ எங்க வந்து பாது, அங்க நீ பூமியில இருக்கும்போது நன்மையான காரியங்களை தேட்டுட்ட, நீ மன போல வாழ்ந்த, அதனால நீ என்ன செய்யற, இங்க வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற சொல்றாரு. அப்ப நம்முடைய காரியத்தை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மனிதனை உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த பூமியில நம்ம பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற பாசம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பாசம், நம்ம உறவினர்களுக்குள்ள வைத்திருக்கிற பாசம், தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய பாசம், ஒவ்வொரு அநேக பாசங்கள் இருக்கிறது. இந்த பூமியில பிள்ளைகள் மேல ஒரு சின்ன காயம் பட்டுருச்சுனாவோ, ஒரு நெருப்பு தணல் நம்ம தெரிச்சிருச்சுனாவோ பதறி போகிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கிறோம். அப்படிப்பட்டதான பேரண்ட்ஸ்களுக்கு ஆண்டவர் பேசுகிறது பாருங்க. பிள்ளைகளை குறித்து பயங்கர வேதனைப்படுவாங்க. ஆனா அந்த ஆண்டாண்டு காலமா இந்த நரகத்துல ஒரு வேதனையான காரியத்தை அனுபவிக்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து
பேசக்கூடிய ஒரு காரியத்தை எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியில சின்ன காயத்தை புள்ளிய தாங்க முடியாது, நம்ம பதறி போய் விடுகிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கை நரகத்துக்கா பரலோகத்துக்கா என்றைக்காவது நம்ம சிந்தித்திருக்கிறோமா என்று பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நரகத்தினுடைய காரியத்தையும் பரலோகத்தினுடைய காரியத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டோம். ஆனால் ஒரு நாள் வரும், அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். அங்கு செல்வதற்கான வழிகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை வைத்துதான் நரகம் பரலோகம் என்கிற காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கு சொல்லப்படுகிறத பாருங்க. அந்த செல்வந்தன் சொல்றாரு, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவங்களும் இந்த வேதனையான இடத்துக்கு வராதபடி இங்கிருந்து யாரையாவது ஒருத்தர் அனுப்பி அவர்களுக்கு இந்த காரியத்தை சொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆபிரகாம் சொல்லுறாரு, அங்கு அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் உண்டு, அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்தால் ஒழிய இங்கிருந்து நாங்க மீண்டும் ஒரு மனிதனை அனுப்பினாலும் அனுகிரகம் செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அவருடைய இறுதியும் அப்படி கடினப்பட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதர் வந்தார், அவருடைய இயேசு கிறிஸ்து மரித்து மீண்டும் உயிரோடு வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த பூமிக்கு அவரே இறங்கி வந்தார். மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. ஏன்னா மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த ஒரு ரத்தமும் பரிகாரம் கிடையாது. அது ஒன்று ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்காது. நம்ம செய்யறோம், எத்தனையோ பலிகளை செலுத்துகிறோம் நம்முடைய பாவங்கள் நீங்கி நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஆனா மனிதனுடைய பாவம் பொல்லாததா இருக்கிறது என்று கடவுள் எண்ணி தன் குமாரனையே அனுப்பி இந்த பூமிக்கு ஜனங்களுடைய பாவத்துக்கு அவரையே பலியாக கொடுக்கிறார். பிரியமான அவரே தன்னையே ஆட்டுக்குட்டியாக பலியாக கொடுக்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பாவம் அனுப்பி நிச்சயித்து அவர் மூலமை பெற்றுக் கொண்டால் ஒழிய ஒரு மனிதன் பரலோகத்துக்கு கடந்து செல்ல முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியால் இங்கு அநேக சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமி எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு வேலையே இல்லையா, பைத்தியக்காரங்களான்னு கூட நினைப்பாங்க. எங்கு பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஐயா, உங்களுடைய நன்மைக்காக எப்படியாவது நீங்க பரலோகத்துக்கு போகணும் என்ற ஒரே ஒரு காரியத்துக்காக இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இந்த பூமியில் இருக்கும்போது பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்கங்கே ஆட்களை எழுப்பி பிரசவித்துக் கொண்டிருக்கிறார்கள். துன்பப்பட்டு அடிபட்டு நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு வையப்பட்டு அநேக காரியங்களுக்குள் ஊடுருவி எப்படியாவது ஜனங்கள் அந்த இடத்துக்கு கடந்து செல்லக்கூடாது, பரலோகத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பிரியம் வைத்தபடினாலே ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அநேக மனிதர்களை உருவாக்கி அவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியில பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம அதன்படி நடப்போமே என்றால், இந்த வேத புத்தகத்தை வாசித்து பரலோகத்துக்கான வாசலை கண்டுபிடிப்போமே என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஒருவேளை இங்க செல்வம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லா உலகமே எனக்கு ஆதாயமாக்கி கொள்ளலாம். ஆனா ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்ம எங்கு போவோம் என்கிற காரியத்தை நாம் இருதயத்தில் நினைத்தவர்களாய் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கிறதா என்று பார்க்கும்படி ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்கள், இதுல குறைச்சல் உள்ளவர்களை நம்ம ஒருவேளை காணப்பட்டோமானால் பரலோகத்துக்கு போறதுக்கான வாசலே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் உண்டு, அவர் பாவத்தை மன்னித்து அந்த பரலோகத்துக்கு வாசலை திறந்து கொடுக்கிறவர் என்கிற அந்த காரியத்தை நீங்க அறிந்து கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில இருக்கும் பொழுதே நாம் வரிச்சா பரலோகத்துக்கு போக என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்வோமே. ஏனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த பரலோகத்துக்கு ஏற்ற மனிதர்களை மாற்ற வல்லமையா இருக்கிறார். பிரியமா, ஒருவேளை இதை அறியாத மனிதர்கள் இருப்பீர்கள், ஆனால் இயேசு என்ற நாமத்தின் நீ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அநேகர் என்ன செய்யறோம், அநேக நேரங்கள்ல நம்மளை குறித்து நம்ம பரலோகத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் எழுத ஒருவேளை அந்த இடத்துல மகனோ மகளோ அந்த நகரத்துல வேதனைப்படுகிற காரியத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியுமான்னு பாருங்களேன். எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்க. இந்த பூமியில சின்ன அடிபட்டா தாங்க மாட்டோம். நம்ம ஒருவேளை கணவன் மனைவி அன்பா பாசமா நேசிச்சு இருக்கிறவங்க அந்த இடத்துல ஒருவேளை கணவன் அந்த இடத்துல போயிட்டு மனைவி இந்த இடத்துல இருந்தா எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்களேன். அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேரம் தள்ளாமல் அந்த நேரத்தில் அந்த அதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்க ஒருவருக்கு ஒருவர் நாம் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து அந்த பாவ நம்ம மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் கர்த்தர் இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதித்து பரலோகத்துக்கான காரியங்களை நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஒருவேளை நம்ம இதுல குறைச்சல் ஒருவர்களாய் காணப்பட்டோமானால் அந்த பரலோகத்துக்கான வாசல்
இந்த வேத புத்தகம் என்பதை அறிந்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோம். ஏனால் இந்த மனிதர் செல்வந்தர். ஆனா அவர் சொல்றாரு, என் சகோதரர் 5 பேர் இருக்காங்க கீழே, அவங்க இந்த இடத்துக்கு வராதபடி ஏதாவது உதவி செய்யுங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப அவருக்கு அந்த ஆபிரகாம் சொல்கிற ஒரு வார்த்தை, பூமியில தீர்க்கதரிசிகள் உண்டு, இந்த கருத்து பிரசங்கிக்கிற அநேகர் உண்டு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்கள் கீழ்ப்பண்டால் ஒழிய இங்கு வேறு யாரும் அங்க கடந்து செல்ல மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் அர்ப்பணித்து, ஆண்டவரே நாங்க பரலோகத்துக்கு கடந்து செல்வதற்கான வாசலை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற காரியங்களை நாங்கள் சிந்தித்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, பரலோகம் நரகம் என்பது இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நாங்க வருவதற்கு சில காரியங்கள் உண்டு. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு, ஆண்டவரே, நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.